நிதியமைச்சு உதவு பணிப்பாளரின் மரணம் தொடர்பில் பெரும் சந்தேகம் என்பதாகவே இந்த செய்தி அமையப்படுகிறது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரான ரங்க ராஜபக்சவின் மரணமானது திரைசேரின் 2.5 மில்லியன் அமெரிக்க காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையலாம் என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிற செய்தியாக இது தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஒழுக்காற்று நடவடிக்கையின்படி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 4 அதிகாரிகள் ஒருவரான நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரான 50 வயதுடைய ரங்க ராஜபக்ஷ என்பவர் பருவமான முறையில் உயிரிழந்த நிலையில் வியாழக்கிழமை பிற்பகல் சடலமாக அவர் மீட்கப்பட்டிருந்தார். குலியாபிட்டியவில் உள்ள அவரது வீட்டின் பின்பகுதியில் வியாழக்கிழமை பிற்பகல் ரங்க ராஜபக்ஷ வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடப்பதை கண்ட அவரின் மகள் தனது தாயாருக்கு அறிவித்ததை தொடர்ந்து அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவ்விடத்துக்கு சென்ற குலியாபிட்டிய போலீசார் சடலத்தை மீட்டார்கள். இதன்போது அவரின் காலிலும் மற்றும் கையிலும் 3 இடங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் இதில் அவரின் நரம்பொன்று வெட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அந்த பகுதியில் போலீசார் நடத்திய தேடலின் போது அவர் சடலமாக இருந்த இடத்துக்கு சிறிது தொலைவில் சிறிய அளவிலான கத்தியொன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்தில் இரத்தக்கரைகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவரின் மரணம் சந்தேகத்துக்கிடமானதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தொடர்பில் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதேவேளை பிரேத பரிசோதனை வெள்ளிக்கிழமை பிற்பகல் நடக்கவிருந்ததோடு இதற்காக விசேட பிரேத பரிசோதனை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட இருந்த பணம் காணாமலாக்கப்பட்டது அல்லது அது ஹேக்கர்களால் திருடப்பட்டது என்பதான குற்றச்சாட்டு வெளியானதைத் தொடர்ந்து அது தொடர்பில் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த ஒருவர் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.